2 கோவிடை கடந்து. ஏன்னா இந்த படத்துல நீங்க அந்த பாடல்களை பார்த்துருப்பீங்க, அது எல்லாமே செட். தொட்டாதரணி சார் அவ்வளவு உழைப்பு போட்டு உருவாக்குன செட்டிங்ல ஒரு செட்டு போட்டோம்னா அது எவ்வளவு காலம் நிற்கும் நமக்கு தெரியும். 2 கோவிட் போய் வந்து அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கலைஞர்களை கூட்டு வந்து இந்தியாவின் ஆகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரையும் கூட்டி வந்து இந்தியாவின் மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாரையும் வச்சு ஒரு மாநிலத்துடைய துணை முதலமைச்சரை வச்சு ஒரு படத்தை இயக்கி ஒரு சின்ன பையன் எப்படிப்பா அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு எல்லாரும் வியக்கிற அளவுக்கு உழைத்து அதற்கு தான் சரியான மனிதர் தாப்பா அப்படின்னு எல்லோராலும் போற்றப்படுகிற ஹரிஹர வீரமல்லூர் திரைப்படத்தின் உண்மை நாயகன், இந்த படத்துடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஜோதி கிருஷ்ணா அவர்களை மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா இந்த திரைப்படம் மிக நிச்சயமா ஜூன் 12க்கு பிறகு இந்தியா முழுவதும் திரும்பி பார்த்து வியந்து போற்றுகிற திரைப்படமாக வரவிருக்கிறது. அது இந்த தந்தையின் ஆசீர்வாதம். This moment is so cute. Jyoti Krishna garu, we are eagerly waiting June 12th కోసం మీరు వీరమల్లుగా మా పవర్ స్టార్ పవన్ కళ్యాణ్ గారిని ఎంత అద్భుతంగా చూపించబోతున్నారన్నది ఈ పాటికే మేము రిలీజ్ అయిన కాంటెంట్ లో చూసాం. అండ్ వి విష్ ఓన్లీ ద బెస్ట్ ఫర్ యూ. మీకు మంచి జరిగితే మాకు మంచి జరిగినంత ఫీల్ అవుతాం మేము. ఏఎం రత్నం గారి కోసం మీకు ఈ సినిమా సూపర్ డూపర్ హిట్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటూ. ఎస్ ప్లీజ్ కంటిన్యూ యువర్ స్పీచ్. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஒரு 1 இயர் பேக் ரொம்ப மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்த் வச்சு டைரக்ட் பண்ணேன் தெலுங்குல போய். அதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ ஒரு 4 இயர்ஸில் நான் ஆந்திராவில் இருந்தேன், தமிழில் இல்லை. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பிச்ச அப்புறம் 4-5 இயர்ஸ் தமிழ்லேயும் படம் பண்ணல. சின்ன மனசில் ஒரு வருத்தம், இங்கடா தமிழில் நம்ம படம் சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழில் வந்து படம் பண்ணணும், எப்போ வந்து ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன். அதே மாதிரி தமிழில் திருப்பி டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் வந்தது. பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து மூலியமாக தமிழில் வந்து நம்ம தமிழ் மீடியா, நம்ம ப்ரெஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இங்கே இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ப்ரெஸ்லையுமே எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் எவ்ரிபடி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பற்றி திங்க் பண்ணி கேர் பண்ணுறாரோ, அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி பற்றியும் என்னை பற்றியும் அவரோட பிளெஸிங்ஸாக சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் நான் டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு, உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் எதுவுமே யோசிக்கல. சரி இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்ட் டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ணால் ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணதான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் கிளியராக புரிஞ்சது என்னன்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 இயர்ஸ் கேப் இருந்தது, நாங்கள் படம் பண்ணாங்க சூர்யா மூவிஸ். அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்ணுறேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது. அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னால் அந்த டிசிஷனை மாற்ற மாட்டேன், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிஞ்சு ஒரு ரிப்பீட் மோட்ல வர மாதிரி ஒரு 8 இயர்ஸ் கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலாக பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனா, நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன் ஒரே வார்த்தை சொன்னார். நீ என்ன பண்ணுறது தெரியாது, நீ எவ்வளோ உழைக்கிறது தெரியாது, இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்டு, இது 2 வேர்டு தான் சார் சொன்னார். அண்ட் சிரிப்பி சேம் அவரு கொடுத்த வேர்டு ஈக்குவலாக மீட் பண்ணாரு. ஸோ ஒரு 2-3 லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைச்சது. அதை என்ன எவ்ரிடே
இது எவ்ரி செகண்ட் நினச்சிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ள. நம்மளை எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ற சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு அரியற வீரமலு ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல நான் என்ட்ரு ஆகும்போது இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு பவன் சாரை பற்றி சொல்லணும்னா, பவன் கல்யாண் சார் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்டர், இஸ் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பர்சன். சார் வந்து அவரோட டைரக்டர், பர்சனல் டைரக்டர். அவருக்கு டைம் கிடைக்கல, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால, சேவையில் இருக்கிறதுனால அவருக்கு டைம் கிடைக்காதனால ஒரு இந்த படத்தை அவரோட விஷன், இந்த வீரமலு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் நான் யோசிக்கும் போது இது ஒரு பேன் இண்டியா, ஒரு இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபெக்ட் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்த அசுரனம் சாங் வந்து சாரே பர்சனலாக ஃபைட் கொரியோகிராஃப் பண்ண சாங். அந்த ஒரு ஃபைட்டு மட்டுமே ஒரு 60 days எடுத்துருப்போம், 60 நாள் எடுத்த ஃபைட் அது. அண்ட் அந்த அளவுக்கு அவர் பர்சனலாக உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கு பர்சனலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அண்ட் ஒரு ப்ரூஸ்லி ஒரு என்டர் த டிராகன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சார் இதில், பவன் சார். ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னன்னா, பர்சனலாக இந்த படம் 16th century முகல் பீரியடில் நடந்த ஸ்டோரி. அண்ட் அவுரங்கசீப் பேக்ராப்பில் நடந்த டைம் நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி. அண்ட் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப்பாக ப்ளே பண்ணது பாபி டியோல் ரோல். இதில் பாபி டியோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் இந்த கதையை எப்படி கொண்டு போகணும், இதை என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு எனக்கே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கும்போது, ஒரு ட்ராவலிங்கில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது எதாச்சும் ஒரு வெரி ஓல்டு கப்பிள்ஸ், இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுற ஓல்டு கப்பிள்ஸை மீட் பண்ணாங்க. அவங்க அப்போ தான் வந்து எல்லா ஜோதிலிங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து அஜந்தா எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க மனசில் வந்து நான் என் மைண்டில் இந்த கதை எழுதிட்டு இருக்கேன், அவுரங்கசீப் முகல் பீரியட் எழுதிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தா எதாச்சும் அவங்களும் மீட் பண்ணுறேன், ஒரு சம்மந்தமான ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க திடீர்னு பார்த்தா அவுரங்கசீப்பை திட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒர்க் பண்ணுறது அவங்க பேசுறது கோயின்சிடன்ஸாக இருந்தது. என்னன்னு கேட்டால், நாங்கள் இப்போ தான் வந்து அஜந்தா எல்லாரும் சுற்றிட்டு வந்தோம், அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் எல்லா ஃபேஸுமே வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அது எல்லாம் தாங்க முடியல, அவ்வளோ நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜை வந்து இப்படி டெமாலிஷ் பண்ணி இப்படி நம்மளுக்கு தெரியாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் தாங்க எனக்கு ஸ்பார்க், இந்த படத்தோட ஸ்பார்க். ஸோ இந்த அரியற வீரமலு படத்தில் பவன் சார் போர்ட்ரேட் பண்ணுற கேரக்டரை வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட சம்பிரதாயம், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கோவில்கள், நம்மளோட ஜென்ரேஷனாக 1000 years வந்த நம்ம ஜென்ரேஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது, அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு இதுக்காக ஃபைட் பண்ணுறது பவன்ஸோட கேரக்டர் அரியற வீரமலு. ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் எழுதுனது தனியாக ஒரு 1 year 2 back எழுதி வச்சு அது ஒர்க் போயிட்டே இருக்கு. கோயின்சிடன்ஸா ஆனரபிள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் சார் வந்து அதனால அங்கே இருக்கிற திருப்பதி சம்பவத்துக்காக அவரு போய் சனாதன தர்மியக்காக போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ இன்னொரு இது ஒரு கோயின்சிடன்ஸ் ஆகி இந்த படம் வந்து ஒரு சனாதன தர்மம், ஒரு தர்மத்துக்காக சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு. இட்ஸ் ஆல் டெஸ்டினி. அண்ட் இந்த படம் பார்க்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு புரியும் நம்ம கல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட பாரம்பரியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோ தான் பவன் கல்யாண் சார். இதில் அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம். ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நாங்கள் விஜயவாடாவில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணும்போது சார் இப்போ வந்து ஆக்சுவலாக டெப்யூட்டி சிஎம் ஆயிட்டாங்க. ஸோ அவரோட டைம் கிடைக்கிறது கொஞ்சம் இது, பிகாஸ் அவரோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவரோட அந்த இதில் இருக்கும்போது எங்களுக்காக ஒரு 400 people அங்கே குரு வந்து வெயிட் பண்ணுறோன்னு எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. ஒரு நாள் எங்ககிட்ட வந்து பசங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சார். ஃபர்ஸ்ட் வந்து சாரி என்ன, நான் எனக்கு புரியல அவ்வளோ பேர் சார் இது சாரி சொல்கிறாரு அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த மாதிரி வைசாக்கில் ஒரு இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து ஃபுட் பாய்சன் ஆகி சாகிற நிலைமையில் இருக்காங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போனோம், இன்னைக்கு போகலாமா அப்படின்னு வார்த்தை கேட்டார். எனக்கு ஷாக். அவர் சொல்லக்கூட தேவையில்லை, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட். ஸோ இங்கே வந்து நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம் இங்கே நினச்சிக்கிட்டு எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதே மாதிரி அங்கே மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் தான், அவர் அங்கேருந்து உடனே கிளம்பி அங்கே போய் அதையும் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் திருப்பி ஷூட்டிங் வந்து 4 o'clock எழுந்திரிச்சு நைட் 11 o'clock தூங்குற வரைக்கும் ஒரு 24 hours வந்து மக்கள் பீப்புள் இதுதான் சார் மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்கு. அவர் கூட க்ளோஸாக இருந்து பார்க்க போது எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதே மாதிரி அவரை ஒருத்தர் மீட் பண்ணால் அவங்களோட ப்ராப்ளத்தை அவர் ப்ராப்ளமாக எடுத்து அதே ஃபீல் பண்ணி இது இவங்களுக்கு எப்படி நல்லா செய்யலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு நண்பர் பவன் கல்யாண் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது, தேங்க்ஸ் மீட் பண்ணதுக்கோ ஒர்க் பண்ணதுக்கோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் தொடர்ந்து பாட்டு கூட ஒர்க் பண்ணுவோம். அண்ட் படத்தை பற்றி பேசணும்னா டெக்னிக்கலாக இட்ஸ் ஹைலி ஹை ஸ்டாண்டர்ட் படம். இந்த படம் எனக்கு பேசிக்கலாக எனக்கு 18 ஃபர்ஸ்ட் படம். அப்போ வந்து 20 years நான் அந்த படம் டேரக்ட் பண்ணும்போது அந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutes சிஜி இருக்கும், நிறைய 3D எலிமெண்ட்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பீரியடை தொடரும் போது எப்படி இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் படத்தை நான் எடுக்கணும், எனக்கு இதுக்கு ஈக்குவலாக ஒரு கேமராமேன் வேணும்னு நான் யோசிச்சுட்டு